தொடரும் கனமழையால் சென்னையை அடுத்த ஆவடியில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மூர்த்தி. மூர்த்தி, நீங்க இருக்க பகுதியில் மழை நிலவரம் என்ன? விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. சென்னை புறநகர், ஆவடி, அம்பத்தூர், திருமுல்லவாயில் உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதல் மழை அதி கனமழையாகவும் மிதமான மழையாகவும் தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது. இந்த மழையானது தொடர்ந்து பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகள் முழுவதும் தண்ணீர் தேங்கி அங்கங்க மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை முடக்கி இருக்கிறது. ஆவடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதிகளில் ஏறத்தாழ இடுப்பளவிற்கான தண்ணீர் அந்த பகுதியில் தேங்கி இருப்பதால் அந்த பகுதியினுடைய மக்கள் வெளியிலே வர முடியாமல் வீட்டினுடைய கீழ்த்தளத்திலிருந்து மேல் தளத்திற்கு அடுத்த தளத்திற்கு குடியேறக்கூடிய சூழல் அந்த மக்களிடம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று திருமுல்லவாயில் இருக்கக்கூடிய சரஸ்வதி நகர்ல மழைநீர் வெள்ளம் போல் அந்த தெருக்களில் எல்லாமே சூழ்ந்திருப்பதால் அந்த மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கி போயிருக்குது. ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட சரஸ்வதி நகர், மல்லி தெரு, தாமரை தெரு, மருதன் தெரு உள்ளிட்ட பல தெருக்களில் மழை தேங்கி உள்ளதால் அந்த பகுதியில் உள்ள மக்களினுடைய வாழ்க்கையை சுத்தமாக முடங்கி போயிருக்கிறது. மேலும் அந்த பகுதியில் உள்ள பூச்சி, அந்த தண்ணீரில் மிதந்து வரக்கூடிய பூச்சி, அட்டை பூச்சி, பாம்பு உள்ளிட்ட ஜீவராசிகள் எல்லாமே வீட்டுக்குள் நுழைவதால் மக்கள் பீதி அடைந்து போயிருக்கிறார்கள். ஒரு விதமான பயத்தில் இருக்கிறார்கள். இந்த மழை இன்னும் தொடரும் என்று கூறுவதால் வானிலை ஆய்வாளர்கள் இந்த மழை இன்னும் தொடரும் என்று தெரிவித்திருப்பதால் மக்கள் இன்னும் எவ்வளவு மழை பெய்கிறதோ, இன்னும் எவ்வளவு பாதிப்பு உண்டாகுமோ என்ற அச்சத்தில் இந்த பகுதியில் இருந்து வருகிறார்கள். இந்த மழை தொடரும் பட்சத்தில் பாதிப்புகள் இன்னும் கூடுதலாக மாறும். ஆவடி மாநகராட்சியான நிர்வாகம் கிட்டத்தட்ட மழை நின்ற பின்னாடியே நடவடிக்கை எடுக்க முடியும், அதுவரை இந்த மழைக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்று மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றார்கள். மழையினுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மூர்த்தி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.